வணக்கம் நண்பர்களே. விஜய்க்கு ராகுல் காந்தி ஆதரவு தெரிவிச்சிட்டார். என்ன சொன்னாரு? ஜனநாயகன் படத்தை மத்திய அரசு முடக்கலாமா? மத்திய அரசுடைய நிறுவனம், முக்கியமாக சென்சார் போர்டு இந்த மாதிரி செய்யலாமா? அந்த மாதிரி செய்யறது அப்படிங்கிறது ஜனநாயகத்திற்கு விரோதமானது, அது மட்டுமல்ல கலாச்சாரத்திற்கு எதிரானது அப்படின்ட்டார். இது என்னாச்சு அப்படின்னா, விஜய் பக்கம் நிச்சயமாக காங்கிரஸ் போயிரும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துருச்சு. திமுக கிட்ட ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திருச்சு. எந்த அதிர்வலையை எத்தனை நாள் திமுக பார்த்திருக்கோம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் செய்வதில் சிக்கல் இருக்கிறது. அதற்கு சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுக்கறதுலயும் தாமதம் ஏற்படுது. இது கலாச்சாரத்துக்கு எதிரானது ராகுல் காந்தி சொன்னார் பாருங்க. அது ஒரு முக்கியமான விஷயங்க. ஏன்னா ஜனநாயகன் படம் வந்ததுன்னா கலாச்சாரம் மேம்படும் நினைக்கிறாரு போல இருக்கு. அந்த படம் வரலன்னா கலாச்சாரத்துக்கு எதிரானது சொல்லிட்டாரு. நம்ம கலாச்சாரத்தை பத்தி ராகுல் காந்தி நல்ல ஒரு விழிப்புணர்வு தான் இருக்கிறாரு. நம்ம கலாச்சாரத்திற்கும் ஜனநாயகன் படத்திற்கும் அவ்வளவு நெருக்கம் இருக்கு அப்படின்னு வேற ராகுல் காந்தி நினைக்கிறார். சின்ன ஒரு அவருடைய எக்ஸ் பதிவு தான். ஆனா இதுல இருந்து பல விஷயங்கள் வெளியே வந்துருச்சுங்க. இதுல என்ன ஆக போகுது? அநேகமா காங்கிரஸ் போயிட போதா? ஓகே, ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, ஊட்டியில ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்க்கும்போது அன்னைக்கு பார்த்து இந்த பதிவை போட்டுட்டார். இதுல என்ன ஆச்சுன்னா, முக்கியமாக காங்கிரஸ்காரங்க என்ன எதிர்மணி கொடுப்பாங்க? பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயை பார்த்தாருல, பார்த்தது மூலம் நிச்சயமா கூட்டணி வந்துடும் அப்படின்னு ஒரு 1.5 மாசம் முன்னால கடுமையான பேச்சு இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாரு? இட்லி வடை சாப்பிடவா போனேன் அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுடைய நிதி நிலவரம் பத்தி எல்லாம் தன்னுடைய எக்ஸ் தளத்துல நிறைய பதிவிட்டார். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, திரு ராகுல் காந்தியுடைய இந்த கருத்து மூலமாக இந்தியா கூட்டணிக்கு எந்த ஊரும் ஏற்பட்டு விடவில்லை அப்படின்றார். அதாவது காங்கிரஸ் திமுக எல்லாம் இருக்காங்களா அந்த கூட்டணி, அதுக்கு எந்த ஆபத்தும் இல்லையா? என்ன 2 மாசம் 1.5 மாசம் முன்னால தானே போய் இட்லி வடை சாப்பிட்டாரு, இப்போ அப்படியே மாத்தி பேசுறாரு. ஏதாவது இருக்கும், பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செல்வ பெருந்தகை உடனுக்குடன் என்ன சொல்லிட்டாரு? என்னுடைய தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்லிவிட்டார் தெரியுமா? ஜனநாயகத்திற்கு எந்த சமயத்தில் எந்த அளவுக்கான ஊறு ஏற்பட்டாலும் உடனே குரல் கொடுப்பார். ஐயா, இது ஒரு டெமோக்ரசி, ஜனநாயகத்திற்கு கொடுத்த குரல். நீங்க ஜனநாயகனுக்கு நினைச்சிட்டு என்ன பண்றது அப்படின்னு அவசரப்பட்டு சொல்லிட்டாரு. ஏன்னா அது சொல்லாம இருந்தா அறிவாலயத்துல அப்படி கதவு மூடிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை இருக்கு. ஆனா ராகுல் காந்தி ஏன் இதை சொன்னார்? அது எந்த மாதிரி சமயத்துல சொன்னாரு? ஜனநாயகன் படத்திற்கு பிரச்சனை கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் ஆயிடுச்சு. ஆனா அவரு நேத்து தான் சொல்லி இருக்கிறார். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, விஜய் டெல்லி போனார், போயிட்டு சிபிஐ அலுவலகத்துக்கு போனார். எதுக்கு போனாரு? அங்கு கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு போனார். போயிட்டு என்ன பண்ணாருன்னா, என்ன விசாரிச்சாங்கன்னு தெரிய வரல. ஒரு 6-7 மணி நேரம் அங்கேயே இருந்தார். துருவி விசாரிச்சாங்க அப்படின்னு சில பத்திரிகைகள் ஊடகங்கள் சொன்னாங்க. இல்ல விஜய் சும்மா அதிரடியா பதில் சொல்லிட்டாரு அப்படின்னு சில பத்திரிகைகள். என்ன சொன்னாரு? இல்ல அந்த கரூர் சம்பவத்திற்கு முக்கியமான காரணம் அங்க நிர்வாக குளறுபடி இருந்துச்சு, காவல்துறை இன்னும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கலாம், இப்படிலாம் அவர் சொன்னதாக விஜயை சேர்ந்தவர்கள் கூடியிருக்கிறவங்க சொன்னதாக பத்திரிகைகளில் முதல் பக்கத்திலே வந்திருக்கு. இந்த மாதிரி விஜய் சொல்லி இருக்கிறாருங்க. யாராவது சொல்ல போறாங்களா? என்ன சிபிஐ அறிக்கை வெளியே போகுதா? என்ன வெளியிட போகுது? நாங்கள் கூப்பிட்டோம், 35 கேள்விகள் கேட்டோம், 58 கேள்விகள் கேட்டோம், அதுக்கு விஜய் இப்படி சொல்லிவிட்டார், அது சொல்லிவிட்டார், என்ன ப்ரோ என்று சொன்னார், இதெல்லாமே வரப்போகுதானே? அதெல்லாம் வராது. ஆனா விஜய் கிட்ட 2வது நாளும் விசாரணை தேவை அப்படின்னு சிபிஐ சொன்னபோது, இல்லை பொங்கல் பண்டிகை கொண்டாட வேண்டும், போகி எல்லாம் கொண்டாட வேண்டும், ஏன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அல்லவா, அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாரு மாதிரி தெரியுது. பொங்கல் வந்த பிறகு மறுபடியும் சிபிஐ பக்கம் போவாரு. ஆனால் தாவேகா பொங்குமா? தாவேகா விஜய்க்கு வேல்யூ ஏறிட்டே தான் இருக்கு. எப்ப எல்லாம் காங்கிரஸ்காரங்க இந்த மாதிரி ஒரு பிட்டை தூக்கி போடுறாங்களோ அப்பெல்லாம் திமுக ஒரு அதிர்வு தான். என்ன பிரவீன் சக்கரவர்த்தி போட்டாரு, அதுக்கப்புறம் மாணிக் தாக்கூர் போட்டாரு, ஜோதிமணியை ஒரு பிட்டை தூக்கி போட்டாங்க. இதெல்லாம் ஒன்னாகுது நினைச்சா ராகுல் காந்தி பிட்டை தூக்கி போட்டார். கரூர் சம்பவம் நடந்த போது விஜயிடம் 2 முறை தொலைபேசியில் பேசினார், இதெல்லாம் சொன்னாங்க. இப்போ ஓப்பனா ராகுல் காந்தி விஜய்க்கு சப்போர்ட் பண்றதன் மூலமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொங்கலுக்கு அப்புறம் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடக்க போகுது. அதுல திமுக ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நிச்சயமாக கடந்த முறை கொடுத்த மாதிரி 25 இடம் தான் கொடுப்பாங்க, இல்ல 18 இருந்து ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் இருக்கும்போது விஜய் பக்கம் ஒரு நோக்கம் இருக்குங்க, ஒரு கண் இருக்கு, கொஞ்சம் திசையை மாத்திருவோம், அண்ணா அறிவாலயத்துக்கு வர்ற வண்டி நேரா பனையூர் போயிடும், இல்லைன்னா நம்முடைய ஃபோர்ஷோர் எஸ்டேட், அங்க ஃபோர்ஷோர் எஸ்டேட்ல விஜயோடைய ஒரு அலுவலகம் இருக்கு, அங்கே போயிருவோம், இப்படி எல்லாம் ஒரு ஜாடை காமிச்சா திமுக எப்படி கொஞ்சம் அசைஞ்சு கொடுக்கும்ல. கடந்த முறை கொடுத்த
25 சீட்டாவது வரும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. விஜயோடைய மதிப்பை கூட்டுவது இப்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு முக்கியமான வேலையாக இருக்கிறது. விஜயுடைய மதிப்பை குறைக்க வேண்டும் என்று பாஜக நினைக்க வேண்டும் அப்படின்னு பாஜக ஆதரவாளர்கள், முக்கியமா மோடி ஃபார் 29 அப்படின்னு ஒரு பெரிய குழு செயல்படுது அல்லவா, அவங்க எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா விஜயுடைய மதிப்பை குறைத்து விட்டே போனால் காங்கிரஸ் அங்கு போகாது, திமுக கிட்ட 15 சீட்டு கூட சரியா ரெடி ஆயிரும், இதை ஏதோ மத்திய அரசு திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது, விஜய்க்கு ஏதோ வேல்யூ இருக்கு, காங்கிரஸ் அதை நம்பாதீங்க, அவருக்கு வேல்யூ போயிடுச்சு, திமுக கொடுக்கறத 12-13 சீட்டை வாங்கிட்டு போங்க, இப்படிங்கிற திட்டத்தை பாஜக வகுப்பதாக சொன்னாலும் விஜயுடைய மதிப்பு ஏறிக்கொண்டே இருக்கிறது. தமிழக அரசு மட்டுமல்லாமல் திமுகவும் நடத்திய ஒரு ஆய்வில் அவங்களுக்கு கிட்டத்தட்ட விஜய்க்கு 20% ஓட்டு இருக்குங்கிற மாதிரி வந்திருப்பதாக செய்திகள் சொல்லுது. ஆகையால சரி, விஜயை எதிராளியாக நினைக்கிறவர்களே அவருக்கு 20% அப்படின்னு சொன்னா எத்தனை சீட்டு கிடைக்கும்? இல்லைங்க, சீட்டே கிடைக்காதீங்க அப்படி நிறைய பேர் சொல்றாங்க. இல்ல ஒரு 5-6 சீட்டு கிடைக்கும், இல்ல 25 சீட்டு கிடைக்கும் அப்படின்னு எனக்கு பேட்டி அளித்த ஒருவரே சொன்னார். என்னங்க 20% ஓட்டு வந்தா கிடைச்சிடும் அப்படின்னு. உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க பாக்குறவங்க நிறைய பேர் ரொம்ப அரசியல் முதிர்ச்சி கொண்டவங்க தான். சீமானுக்கு 8% ஓட்டு கிடைச்சபோது 35 லட்சம் வாக்காளர்கள் அவருக்கு வாக்கு போட்டாங்க. அதே 20% ஆக்குங்க, அது 70, 80, 85 லட்சம் ஓட்டு இருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் அந்த கட்சி 7-8 தொகுதியில் ஜெயிக்கும். இது என்னுடைய கணிப்பு, என்னுடைய அனுபவத்தின் மூலம் அவர் வர்றதுங்க. இப்ப இருக்கிறதுல அவரு அப்புறம் பல இடங்களில் பிரச்சாரம் பண்ணானா அது ஒரு 26-27 போச்சு அப்படின்னா, அந்த சீட் எண்ணிக்கை 15-16 போச்சு அப்படின்னா 2 திராவிட கட்சிகளும் யாருக்கு ஆதரவாக அலை வீசினாலும் அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காது. ஒன்று இல்லவிட்டால் ஒரு திராவிட கட்சி முழுக்க மிக மிக குறைந்த இடத்துக்கு தள்ளப்படும். அது திமுகவா இருக்கலாம், அண்ணா திமுகவாக இருக்கலாம். இதுல அண்ணா திமுகவுக்கு வாய்ப்பு அதிகம். இதுல காங்கிரஸ் விஜய் பக்கம் போயிரும் அப்படின்னு அதிமுக மேல் மட்டத்திலே பேசிக்கிறாங்களாம். எடப்பாடியே பேசினதாக தகவல். அது அதிமுகவுக்கு தானே ரொம்ப வலிக்கும். விஜய் பக்கம் காங்கிரஸ் போய்விட்டால் கொஞ்சம் பலமான சக்தி ஆயிடுவாரு. திமுக வீழ்ச்சியை எதிர்பார்க்க முடியாது. அதிமுக போற ஓட்டெல்லாம் வந்து சேர்ந்துடும். அப்பெல்லாம் இங்க நிச்சயமாக தொங்கு சட்டப்பேரவை வர வாய்ப்பு இருக்கு. அப்போ திமுகவோ அதிமுகவோ எடப்பாடியோ ஸ்டாலினோ ஒரு பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியுமா? அதை அதிமுக விரும்புமா, எடப்பாடி விரும்புவாரா? இது போன்ற அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் விஜய். டெல்லி போனாரு, அதோதான் அவருக்கு வேல்யூ போயிரும், ரொம்ப சிபி கிடுக்கி பிடி போகணும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி போட்டா அவருக்கு வேல்யூ ஏறுது, நம்ம தலைவருக்கு என்ன பண்ண போறோம்னு அப்படின்னு அவருடைய தொண்டர்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படம் எப்போ வரும்னு அவருடைய ரசிகர்கள் மட்டுமல்ல, ரசிகர்கள் அல்லாதவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அந்த படம் வரும் பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா பராசக்தி ஒரு பெரிய ஃபைட் நினைச்சாங்க, பராசக்தி அந்த அளவுக்கு போகலன்னு தெரிஞ்சதுனால சரி இந்த பொங்கலுடைய ஃபீஸ்டா, பொங்கலுடைய பரிசா ஜனநாயகன் வந்துடாதா, அது எப்போ வந்தாலும் பொங்கல் தான் அப்படி மாதிரி நினைக்கிறாங்க. இது எல்லாமே அவர் அரசியலுக்கு ரொம்ப பயன்படுது. இதனால காங்கிரஸ் போகுதா, தேமுதிகவும் ரொம்ப பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. ஆகவே அவங்களும் போயிருவாங்களோன்னு தோணுது, போக மாட்டாங்க மாதிரி தெரியுது. ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டு வந்தாலும், கூட்டணி வராவிட்டாலும் அவருடைய மதிப்பு குறைய போவதில்லை, அதிகமாக தான் ஆகும். ஒரு மாற்று என்று மக்கள் நினைக்கிறார்கள். அது 2 திராவிட கட்சிகளுக்கும் மிகப்பெரிய இடையூறாக அடுத்த தேர்தலில் வரும் என்று கணிப்பது அரசியல் நோக்கர்கள் அல்ல, விஜயே தான். அவருக்கு சினிமால மிகப்பெரிய அனுபவம், அரசியல் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் அவருடைய சைலன்ஸ் எல்லாத்தையும் கணிக்குது. அவருடைய ஆலோசகர்கள் எல்லாத்தையும் மீறி தன்னுடைய முகம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு விஜய் நம்புறாரு. இந்த பொங்கலுக்கு அப்புறம் அவருடைய இன்னொரு வெர்ஷனை நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.